ஹாய் கைஸ். பல வருஷமா பாகுபலிக்கு அப்புறம் பெரிய ஹிட் கிடைக்காம தின்னுட்டு இருக்காரு பிரபாஸ். இவரோட ஆக்டிங் ரிலீஸ் இருக்க கல்கி படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கல்கி இந்த படத்தோட கதை என்னன்னா, மகாபாரதத்தில் இருக்கிற ஸ்டோரியை வச்சு தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த படம் எடுத்திருக்காங்க. கிருஷ்ணர் வந்து அஸ்வத்தாமாவை சாபம் கொடுத்துருவார்ல, அந்த ஸ்டோரி லைன் அடாப்ட் பண்ணி தான் கல்கிங்கிற படத்தை எடுத்திருக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு பார்த்துருவோம். முதல் பாசிட்டிவ் எனக்கு எதுன்னு பட்டுச்சுன்னா, ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுங்க. காசு தண்ணி மாதிரி செலவு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம மொத்த காசையும் படத்துக்காக செலவு பண்ணிருக்காங்க. இந்த நடிச்ச ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்குலாம் சம்பளம் கொடுத்தாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே பெரிய ஆக்டர்ஸ் தான், இன்க்ளூடிங் அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் கூட. இத்தனை பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு எப்படி நோ காம்ப்ரமைஸ் இல்லாம இவ்வளோ பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி எடுத்துருக்காங்கன்னு தெரியல. ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் பாராட்டியே ஆகணும். அடுத்து படத்தோட ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன டிசப்பாயின்மெண்ட்னா, இந்த படத்துக்கு போகிறதுக்கு காரணமே கமல்ஹாசன் தான். ட்ரெய்லர்லேயே டீசரில் காமிச்ச அளவுக்கு தான் படத்துலேயே காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய ரோல்லாம் இல்லை. ஆனால் செகண்ட் பார்ட் வந்து அதில் நிறைய பெரிய ரோல் கொடுத்துருப்பாங்கன்னு நம்புகிறேன். அதுக்கடுத்து அமிதாப் பச்சன் தான். இந்த படத்தோட உண்மையான ஹீரோவை அமிதாப் பச்சன் தான் சொல்லணும். பிரபாஸ் கூட அந்த அளவுக்கு பெரிய கேரக்டர்லாம் இந்த படத்தில் கொடுக்கல. என்னதான் ஒரு ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியாகவே இருந்தாலும் பெரிய ரோல்லாம் இல்லை. ஆனால் அமிதாப் பச்சன் கொடுத்த ரோல் பெரிய ரோலு. ஆனால் ஸ்க்ரீன் டைம் பிரபாஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் வராரு. வர சீன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. பிரபாஸ்க்கு இல்லாத மாஸ் சீன்லாம் அமிதாப் பச்சனுக்கு வச்சுருந்தாங்க. இவங்களை தாண்டி நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் நடிச்சிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்காத கேமியோலாம் இந்த படத்தில் நிறையவே இருக்கும். அது சொன்னால் ஸ்பாயிலர்னால சொல்ல மாட்டேன், எல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ சூப்பரான கேமியோஸ்லாம் இருக்குது படத்தில். அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா மியூசிக் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக் யாருன்னா சந்தோஷ் நாராயணன் தான். நான் இந்த படம் பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியல, சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காருன்னு. ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் போட்டிருந்தார் மியூசிக்லாம். படத்தில் பாட்டு இல்லைனாலும் மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாரு. மாஸ் பிஜிஎம் நிறையாவே இருந்துச்சு, சூப்பராக கூஸ்பன்ஸ் வந்துடும், அப்படி இருந்துச்சு மியூசிக்லாம். இதை தாண்டி சொல்லணும்னா விஎஃப்எக்ஸ் சொல்லவே ஒன்றுங்க. ஹாலிவுட் படங்கள்லாம் எப்படி விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்களோ அது ஒரு படி மேலேயே இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க விஎஃப்எக்ஸ்லாம். ஒரு ஷார்ட்லேயும் விஎஃப்எக்ஸ்னு தெரியாமல் அவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. ரியாலிட்டியாக இருந்துச்சுங்க பார்க்கும்போதே. அதே மாதிரி இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் அமிதாப் பச்சன் தான் காட்டியிருப்பாங்க. அந்த அமிதாப் பச்சன் கேரக்டருக்கு டிஏஜிங் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் லைட்டாக பிசு தட்டினாலும் கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு 80s காலகட்டத்தில் எப்படி அமிதாப் பச்சன் இருந்தாரோ அதே மாதிரி கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க தான் சொல்லணும். அதே மாதிரி கமல்ஹாசன் கேரக்டருக்கும் விஎஃப்எக்ஸ் மேக்கப்லாம் பண்ணி இவன் வில்லன் தாண்டாங்கிற மாதிரி அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த லுக்கை பார்க்கும்போதே வில்லன் லுக் அப்படியே வந்துருங்க. கமல் சார்லாம் மேக்கப்பே போட தேவையில்ல, அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லேயே நம்ம பயந்துருவோம், அப்படி இருக்கும் வில்லத்தனம் அவருது. மேக்கப் போட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணியும் வேற ஒரு ஆள் மாதிரி தான் தெரிஞ்சாரு. அடுத்தது படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபிலேயே ஒரு குறைய வைக்கல, எல்லா ஷாட்டும் நீட்டாகவே எடுத்திருந்தாங்க. அடுத்து நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்துடலாம். படத்தோட ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஒரு இடத்துல எந்த கேரக்டர்ஸுமே நமக்கு கனெக்ட் ஆகவே மாட்டாங்க. யதார்த்தம் இல்லாமல் நிறைய சீன்ஸ் இருக்குது படத்தில். விஎஃப்எக்ஸ் மட்டுமே நம்பி படம் எடுத்த மாதிரி இருந்தது. ஆனால் கதையை கோட்டை விட்டாங்க. ராமாயண கதையை இல்லைன்னா மகாபாரத கதை பல முறை கேட்டிருப்போம், அதெல்லாம் சொல்லாதது இதில் காமிச்சிருக்காங்க. என்னதான் மாடர்ன் டெக்னாலஜியாக இருந்தாலுமே ஒன்றுமே ரியலாகவே இல்லை, எல்லாம் ஃபேக்காக தான் இருந்தது. அடுத்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம். தெலுங்கு படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எது மாறினாலுமே அது மட்டும் மாறாது போல. அமிதாப் பச்சன் எப்படியேப்பட்ட ஆக்டரு, அவரை கூட்டிகிட்டு வந்து பாலகிருஷ்ண மாதிரி நடிக்க வச்சிட்டிங்களேடா. அடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஹீரோ இன்ட்ரடக்ஷன் முன்னாடியே அரை மணி நேரம் போயிடுது. ஒரு இடத்துல எங்கேஜ் பண்ண மாதிரி தெரியலங்க. எப்போதாண்டா ஹீரோ வரும், எப்போதான கதை நகரும்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்போம். செகண்ட் ஹாஃப்க்கு வந்தீங்கன்னா எப்படா படம் முடிப்பீங்க, எப்படா வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி தோணும். படம் ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு தான் சொல்ல வரேன். 3 மணி நேரம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். சில சீன் தான் எங்கேஜ் பண்ணுது, முக்கால்வாசி படமும் போர் அடிக்குதுன்னு தான் சொல்லணுங்க. இன்டர்வல் முடிஞ்சு பார்க்குறேன், எல்லாம் குரட்டு தூங்கி நிற்கிறாங்க பக்கத்தில். படத்தில் இதெல்லாம் தான் மைனஸு. வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சொல்லியே ஆகணும், பிரபாஸ் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப பாவங்க. இது பிரபாஸோட படம்னு நினச்சி எல்லாம் போயிருப்பாங்க. ஆனால் உண்மையான ஹீரோ யாருன்னா அமிதாப்ஜி தாங்க. ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னா ஒன் டைம் வாட்சபிள் தான். அங்கே போனாலும் தூங்குவீங்க, வீட்டில் இருந்தாலும் தூங்குவீங்க. ஓகே கைஸ், கல்கி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை கைஸ்.